Good evening, students. Now we are discussing about Python strings. In Python, a string is a sequence of characters அப்படின்னு சொல்கிறோம். For example, hello double quotesல கொடுத்துட்டு is a string combination a sequence of H, E, L, L and O அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹெச்ங்கிறது ஒரு கேரக்டர், ஈங்கிறது ஒரு கேரக்டர், எல், ஓ இதெல்லாம் தனித்தனியாக ஒரு கேரக்டர். இந்த எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து ஒரு டபுள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பைத்தான் ஸ்ட்ரிங்ஸை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டபுள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ string 1 is equal to பைத்தான் ப்ரோக்ராமிங் கொடுத்து டபுள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் string 1 is equal to பைத்தான் ப்ரோக்ராமிங்னு சிங்கிள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வேலிடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பைத்தான் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நேம் இஸ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தோடனே நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கேரக்டர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஐ லவ் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட்டில் மெசேஜ்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குது? ஐ லவ் பைத்தான். அப்போ ஐ லவ் பைத்தான்ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்படி இந்த ஸ்ட்ரிங்கை அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 waysல அக்சஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங், தேர்டு ஒன் ஸ்லைசிங். இப்போ இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல அதை இண்டெக்ஸ் வேல்யூ ஹெச்சுக்கு இப்போ க்ரீட் இஸ் ஈக்குவல் டு ஹெலோன்னு கொடுத்துருக்கோம். ஹெலோவோட 0th இண்டெக்ஸ் வந்து ஹெச், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இ, செகண்ட் இண்டெக்ஸ் எல், தேர்டு எல், ஃபோர்த் இண்டெக்ஸு 0 ஓ. ஓகேவா? இப்போ பிரிண்டில் க்ரீட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1ன்னு கொடுக்குறப்ப ஃபஸ்ட் இண்டெக்ஸோட கேரக்டர் என்ன இருக்கோ அது நமக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஈங்கிறது இருக்குது, ஈங்கிறது பிரிண்ட் ஆகிடும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து வரணும். ஓகேவா? இப்போ ஓங்கிறது -1, எல்லுங்கிறது -2, எல்லுங்கிறது -3, ஈங்கிறது -4, ஹெச்சுங்கிறது -5. இப்போ பிரிண்ட் க்ரீட் ஆஃப் -4ங்கிறப்ப -4th இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? இ. அப்போ அது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங் பை யூஸிங் த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் கோலன். ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்லைஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோலனுங்கிற ஆப்ரேட்டர். இப்போ க்ரீட் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுக்குறோமா? இப்போ பிரிண்ட் க்ரீட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1:4 அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க கேரக்டர் வேல்யூம் பிரிண்ட் ஆகணும். இப்போ இதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இ, ஃபோர்த் இண்டெக்ஸு ஓ, ஃபோர்த் இண்டெக்ஸு முன்னாடி இருக்க கேரக்டர் என்ன? எல். அப்போ இ, எல், எல், ஓங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.